வண்டி மணலில் இருக்கிறது ஏன் இதை பண்ணிட்டு இருக்கு? 2004 ஐயா நிதியமைச்சர் தான் 2 பக்கம் நிறுத்தி வச்சிருக்காரு. எதுவும் நோட்டீஸு கட்டப்பட்டு எல்லாம் கொடுக்கல. கொடுங்க, இதோட நிப்பாட்டுங்க. பேசக்கூடாது. ஆளுக்கு செப்டம்பர்ல 3 நாளுக்கு முன்னாடி தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். தகவல் அக்னாலஜ்மென்ட் வச்சிருக்கோம். 2 பேர் அக்னாலஜ்மென்ட் வச்சிருக்கோம். இவங்க கிட்ட சைன் வாங்குறாங்க. எத்தனை பேர் வீடு எடுக்கிறோம்? 65 பேருக்கு நோட்டீஸ் தனித்தனியா 65 பேர் அக்னாலஜ் பண்ணாங்களா? இல்ல 2 பேருக்கு மட்டும் கொடுத்தீங்களா? இல்ல எல்லாருமே கொடுத்து அக்னாலஜ் பண்ணிட்டோம். சார் ஆபீஸ்ல இருந்து கூட ஒரு 9th நாங்க நோட்டீஸ் கொடுத்தோம். இவங்க ரெப்ரசன்ட் பண்ணி சார் ஆபீஸ்ல வந்துச்சு. அதுக்கும் சார் ரிப்ளை பண்ணிட்டோம். 65 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்களா? நோட்டீஸ் தனித்தனியா கொடுத்துருக்கோம். உங்க கிட்ட அக்னாலஜ்மென்ட் பண்ணிட்டோம். அதுல 2 பேர் ஸ்டே பண்ணாங்க. அது இவங்க ஹைகோர்ட்ல வந்து 8 வீக்ஸ்க்குள்ள எடுக்க முடியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை மதுரை பிரான்ச் வந்து எவ்வளவு நாளா இங்க இருக்கு இந்த ஹேபிடேஷன்? 2011ல ஒரு ஜட்மெண்ட் எவ்வளவு நாளா திரும்பி ஆளாளுக்கு பேசுறீங்கன்னா நாங்க போயிடுவோம். ஆளாளுக்கு பேசாதீங்க. அதிகாரி சொல்லட்டேன். இப்ராஹிம் சார் இருங்க. இது ஒரு 100 ஆண்டுக்கு மேல இருக்க அது உங்களுக்கு இப்ராஹிம் சார் இங்க வாங்க சொல்லுங்க. கோர்ட் ஆர்டர்ல இருக்கிறமே அங்கிட்டு போங்க 65 பேருக்கு செப்டம்பர்ல நோட்டீஸ் கொடுத்தாங்களா? தெரியுமா தெரியாது? 9 எம்எல்ஏ போங்க அங்க போங்க. செப்டம்பர்ல கொடுத்தாங்க. என்ன பண்ணீங்க செப்டம்பர்ல? உங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க ஐயா. கிட்ட 4 லெட்டர் எழுதுனேன். 4 லெட்டர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு தான் போனீங்களா இல்லையா? கோர்ட்டுக்கு போகல. அதெல்லாம் போகலாங்க. ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. தனியாக தனிப்பட்ட முறையில் செப்டம்பரில் உங்களுக்கு போது எனக்கு ஒன்று கொடுத்தீங்க. நான் லெட்டர் ஒன்று எழுதினேன். ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கேட்டேன். நான் லெட்டர் ஒன்று கொடுத்தேன். அது வந்து லெட்டர் நான் கொடுக்குற லெட்டர்னால இவங்க ஒன்றும் பைண்டிங் ஆக மாட்டாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போனீங்களா போலியா? இல்லை அங்கெல்லாம் போகல சாமி. ஏன் கோர்ட்டுக்கு போகல? நாங்கள் உங்களோட ஒப்படைச்சிட்டு பேசுகிறாங்க. எங்கிட்ட எல்லாம் ஒப்படைக்கல. இது அலௌன்ஸ் பண்ணதான் போயிருக்கோம். எப்போ போயிருக்கோம்? இப்போ போய் எப்படி அவங்க நிறுத்துவாங்க? ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க வந்து இல்லை மந்திரிகிட்ட போய் சொன்னாங்க. மந்திரி ஐயா சொன்னாங்க. ரகுபதி ஐயா சொன்னோம். அவர் வந்து உங்களுக்கு எதுவும் ஆல்ட்ரேட்டிவ்ஸ் எதாவது பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஆல்ட்ரேட்டிவாக பண்ணாமல் இருந்தால் எப்படிமா மனித நேயமாக இருக்காது? ஆல்ட்ரேட்டிவாக பண்ணணும்னா ஃபேமிலியெலாம் இருக்குது. ஆல்ட்ரேட்டிவ் பேசாமல் இருங்கய்யா. இருங்கப்பா. ஆல்ட்ரேட்டிவ் வெயிட் நான் கொடுக்குறேன். கோர்ட் ஆர்டர் நீங்கள் பண்ணுறீங்க. சீக்ரெட் லிஸ்டேஷன் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேட்டிவ் பண்ணும்ல? எப்படி போவாங்க? சார் ஆல்ட்ரேட்டிவ் பண்ணுறதுக்கு தாசில்தார் வந்து கணக்கு வச்சு சொல்லியிருக்காங்க. யார் எலிஜிபிள் இல்லை. இன்றைக்கி எங்கே போவாங்க? எல்லாரும் ஆல்ரெடி தாசில்தார் இன்ஃபார்ம் பண்ணால் தாசில்தார் வந்து அந்த நடவடிக்கை அதனால காலி பண்ண எங்கே போவாங்க? அவங்க வந்து